மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நேத்து டங்ஷன் விவகார ரத்து குறித்து நேத்து அரிட்டாப்பட்டியில ஒரு பாராட்டு விழா கிஷன் ரெட்டி அவர்கள் சுரங்கத்துறை அமைச்சர் வந்திருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் எல்லாம் நேத்து பெரிய லெவல்ல ஒரு கூட்டம் அந்த இடத்துல கூடியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க தானா சேர்ந்த கூட்டம்னு அங்க சொல்லப்படலாம். எங்கிருந்து யாரும் ஆள் கூட்டிட்டு வரல, பஸ் ஏத்தி கவர்மெண்ட் பஸ் ஏத்தி எதுவுமே யாரும் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு செயற்கையா எதுவுமே நடத்தலைன்னு தான் அங்க பார்க்கப்படணும். ஆனா உண்மையிலேயே மக்கள் ஆர்வமா, அதாவது டங்ஷன் விவகாரம் யாரால ரத்தாயிருக்கு, எப்படி என்ன முழு விவரம் தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நேத்து அண்ணாமலை அவர்கள் அந்த மீட்டிங்ல மேற்கோள் காட்டியிருந்தாரு. இங்கிருந்து அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் போய் டெல்லி போய் அந்த இடத்துல அங்க பேசி அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே அந்த கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்க வீட்டிலேயே தங்க வச்சு நல்ல வரவேற்பு, உற்சாக வரவேற்பு கொடுத்து உண்மையிலேயே இது ரத்தாகுன்னு சொல்லி மறுபடியும் இவங்க இங்க வந்து வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சதுனாலதான் இங்க வர்றதா சொல்லி நேத்து வந்து பெரிய லெவல்ல ஒரு பரபரப்பா பேசப்பட்டது. இதெல்லாம் தாண்டி அடுத்ததா நம்ம பேசப்படுறது என்னன்னா, பத்திரிகையாளர் சந்திப்புல நேத்து அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்கள் மேற்கோள் காட்டினாரு. அதாவது தமிழகத்துல என்ன நடந்தாலும், அதாவது காவல்துறை வந்து அதுக்கு பின்னாடி மறைக்கப்படுறாங்க, சில விஷயத்த யதார்த்தமா சொல்றது இல்லைன்ற மாதிரி தான். கோவையில ஒரு சிலிண்டர் விபத்துன்னு சொல்லி சில எண்ணெயை அதுக்கப்புறம் பெரிய ஒரு கண்டுபிடிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி சென்னை அண்ணா நகர் பாலியல் வழக்குல சில விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல கூட குற்றம் குற்றம் செஞ்சவர் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் சொன்னதெல்லாம் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. யாரை காப்பாத்தன்ற மாதிரி சில விஷயங்கள் அவர் சொல்லி இருந்தாரு. இதெல்லாம் தாண்டி சென்னையில வந்து அதாவது ஈசிஆர் ரோட்ல வந்து ஒரு பெண்களை வந்து கார்ல துரத்துறது உண்மையிலேயே 25ஆம் தேதி நடந்திருக்கு. இன்னும் அந்த காரை கண்டுபிடிக்கல, கார்ல இருந்த 2 சாரை கண்டுபிடிக்கலன்ற மாதிரி கருத்துக்கள் சொல்றது வந்து உண்மையிலேயே காவல்துறை, இதே காவல்துறை அவர்கள் மேற்கோள் கட்டுறாரு. அதை பக்கத்துல அவங்க வீட்டுல பக்கத்துல கொடி, பிஜேபி கொடி ஏத்துனான்னா உயர் அதிகாரிகள் எல்லாம் அங்க வந்து தடுத்துறாங்க, காலையில் வந்து நின்றுருவாங்கன்ற மாதிரி சில கருத்துக்களை அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னும் விஷயம், நிறைய விஷயங்கள், அதாவது எஸ்ஐடி மேல இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சில விஷயங்கள் கண்டுபிடிக்க அவங்க 3 பேர் போட்டிருந்தாங்க. ஏதாவது அவங்க வந்து தவறும் பட்சத்துல வந்து ஏதாவது நானும் அதுக்கு உண்டான ஆதாரத்தை நான் வெளியிடுவேன், அவங்க சரியான கரெக்டா அந்த நீதி கண்டிப்பா கிடைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. நிறைய ஆதாரங்கள், அதாவது இன்னும் அந்த நபர் சாரு யாருன்னு கண்டுபிடிக்கல. ஆனா எனக்கு அந்த 23ஆம் தேதி யாருக்கிட்ட பேசினாரு என்ன எல்லா அத்தனை அவரோட கால் ரெக்கார்டெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்ததுனாலே என்னமோ, அதாவது இதுக்கு முன்கூட்டி நிறைய இவருக்கு விவரம் தெரியாதான்ற மாதிரி தான். ஆனா இருந்தாலும் உண்மையிலேயே தமிழக அரசுக்கு இது பெரிய சேலஞ்ச், அதே காவல்துறைக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். சப்போஸ் இவங்க ஏதாவது எஸ்ஐடி யாராவது கண்டுபிடிச்சு அது தவறான நபராகி இப்போ மற்ற கேஸ்ல ஏதாவது வந்து யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வேற யாராவது பணம் படைத்தவன் யாராவது குற்றவாளியா இருந்தா ஏதோ ஒரு கிரிமினல் வந்து கை காட்டிட்டு போகலாம். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாவது நடந்து அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோ கால் ரெக்கார்டு வந்து அதுல வேற நபர் அவர் சுட்டி காட்டிட்டான்னா இது எவ்வளவு தலைக்குனிவுன்ற மாதிரி தான் அரசாங்கத்துக்கானாலும் யாருக்கானாலும். நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து ஊடகத்துல அங்க வேலை செஞ்சவங்களுக்காக பத்திரிகையாளருக்கு கூட ஆதரவா சிலர், பத்திரிகையாளர் ஒரு 6 பேர் என்னமோ அவங்க செல்போன் எல்லாம் எஸ்ஐடி பறிமுதல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி ஊடக உண்மையிலேயே ஊடக தர்மங்கிறது வந்து ஊடகத்துல ஏதாவது ஒரு செய்தி வந்து அது ஊடகத்துக்கு மட்டும் பரவி இருந்தானா பிரச்சனையே இல்லை. அதை தாண்டி வெளியில யாராவது நபர்கள் பரவி வேற மாதிரி இருந்திருந்தான்னா அது உண்மையிலேயே அது குற்றம் சுமத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா உண்மையிலேயே அவங்க அந்த மாதிரி நிலைப்பாடு இருந்தாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கேன்ற மாதிரி தான். ஆனா அப்படி பார்த்தோம்னா உண்மையிலேயே பிஜேபிக்கு இன்னைக்கு ஆதரவா தமிழகத்துல யாரும் இல்லைன்னு தான் நம்ம யதார்த்தமா சொல்லப்படணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கூட பிஜேபிக்கு எதிராக தான் இருக்குன்னு நம்ம டிரான்ஸ்பரண்டா இங்க தெரியுது. எந்த விஷயம் ஆனாலும் சரி பிஜேபிக்கு வந்து பேர் வராம எந்த ஒரு ஊடகமானாலும் சரி முதல் எதிரி ஊடகம் தான் சொல்லலாம். ஆனா ஊடகம் வந்து உண்மையிலேயே வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனா ஊடகத்துக்கு சப்போர்ட் பண்ணுமான்ற மாதிரி நிறைய கேள்விகள் இங்க வரும்.
ஏன்னா இன்னைக்கு ஊடகமா நடத்துறாங்கன்ற மாதிரி கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஊடகமாவது ஒரு தர்மப்படி இல்லைன்ற மாதிரி நம்ம பார்க்கப்படணும். ஏதோ ஒரு பிரிவுக்கோ இல்லை ஒரு அரசுக்கு ஆதரவாக தான் சில நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அரசியல் செய்யறதுங்கிறது உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமா அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு தான். நேற்று உண்மையிலேயே டங்ஷன் விவகாரம் அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் உண்மையிலேயே நல்லா கொண்டாடி இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். உண்மையிலேயே ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் அந்த அளவுக்கு சாதாரண அதாவது ஒரு 100-200 ஆண்டு காலம் அந்த இடத்துல பூமியில வாழ்ந்து திடீர்னு இந்த இடத்த விட்டு நகருங்கன்னு சொல்லும்போது எல்லாம் பயந்து அந்த மாதிரி ஒரு சில நிலைப்பாடு இருக்கும்போது, இல்லை இனி எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த இடத்துல வராது, இது பாதுகாப்பு மேலாண்மை அந்த கட்டுப்பாட்டில் நம்ம எடுத்துட்டு வரணுன்ற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் அங்கே எடுத்து வைக்கும்போது உண்மையிலேயே மக்கள் எப்படி ஒரு நிலைப்பாடுன்னு பாருங்க. ஆனா இதே இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் ரெட்ட நிலைப்பாடோட சில விஷயங்கள்ல பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே அண்ணாமலையால தான் அது சாத்தியமாச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. இந்த மாதிரி இப்போ இதே அண்ணாமலை அவர்கள் இதே ஞானசேகரன் வழக்குல நிறைய விஷயங்கள் அண்ணாமலைக்கு தெரியாம எல்லாம் இல்லைன்ற மாதிரி நம்மளை போல இருக்கிறவங்களுக்கு கற்பனையா ஓடுது. நிறைய விஷயங்கள் அதாவது என்னதான் செய்யறாங்க, காவல்துறை என்னதான் செய்யறாங்களான்னு பார்க்கலாம். சப்போஸ் காவல்துறை ஏதாவது செய்யலைன்னா நான் அதை மேற்கோள் காட்டி காட்டுறேன்ற மாதிரி இருந்தாலும் காவல்துறைக்கு அவமானம் வர்ற மாதிரி இவர் காவல்துறையில இருந்ததுனால செய்ய மாட்டாருன்னு தான். ஏன்னா காவல்துறை எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஏதோ ஒரு தலையீடு, அரசு தலையீடு இல்லைன்னா ஏதாவது ஒரு அதிகாரியோ ஏதோ ஒன்று பணம் பலத்தோட இருக்கிறவங்க ஏதோ அவங்களுக்கு அதெல்லாம் ஏதாவது சில நிலைப்பாடு செய்யலாம், பயந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம்னு சொல்லி. இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் தெளிவா சில கருத்துக்களை சொல்றாரு. ஒவ்வொரு விஷயமும் இதுக்கப்புறம் தமிழகத்துல எதிர்கட்சி யாருன்ற மாதிரி தான் இன்னைக்கு சில கேள்விகள். உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நேத்து அந்த ஈசிஆர் ரோட்ல நடந்த விஷயத்துக்கு கண்டிப்பா எதிர்கட்சி பழனிசாமி அவர்கள் எல்லாம் இன்னொரு வீதியில இறங்கி போராடி இருந்திருக்கணும்ன்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு யாருமே எல்லாம் எலெக்ஷன் வரும்போது தான் ஏதோ தூங்கி ஏந்திரிச்சு வர்ற மாதிரி வருவாங்களான்ற மாதிரி தான் கேள்வி. இன்னைக்கு டெய்லி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்கட்சியா எந்த ஒரு செயல்பாடும் இங்க இல்லைன்ற மாதிரி தான் நம்ம இப்ப இங்க பார்க்கப்படணும். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோன்னா இப்போ சீமான் அவர்கள் இருக்கிறாரு, சீமான் அவர்கள் தான் வருவாருன்ற மாதிரி இங்க பார்க்கப்படணும். அவர் தான் எல்லாத்தையும் எதிர்ச்சிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் தான் எதிர்ச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாம் என்ன செய்யறாங்கன்ற மாதிரி தான் சில கேள்வி. இப்ப விஜய் அவர்கள் ஆனாலும் கூட நிறைய இன்னைக்கு வேற மாதிரி நிலைப்பாடு இருக்கு. ஆதவ அர்ஜுன் நோக்கி போயிருக்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி திமுக எல்லாம் தேர்தல் வியூகம் எப்படி என்ன இதுன்னு ஒரு பண்ண பார்க்குறாருன்ற மாதிரி. ஆனா என்னதான் இருந்தாலும் களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தேர்தல் இந்த மாதிரி வியூகம் அமைக்க கிட்ட போய் ஐடியா கிடைச்சுதான் நாங்க ஆட்சிக்கு வந்துருவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இங்க ஒரு ஆச்சரியத்தையே தான் ஏற்படுத்துதே ஒழிய மக்களை சந்திக்கணும், மக்களோட நிற்கணும், மக்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை. தமிழகத்துல காசு இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலான்ற மாதிரி தான் எண்ணம் இருக்கு, என்னமா தெரியல. ஆனா 2026 கண்டிப்பா பிஜேபி அண்ணாமலை அவர்கள் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு தான் இன்னைக்கு நமக்கு தெரியுமோ இல்லையோ எதிர்கட்சிகளுக்கு நல்லா தெரியும் தான் நம்ம சொல்லணும். அதாவது ஆளுங்கட்சிக்கானாலும் சரி இல்லை எதிர்கட்சி இப்போ இருக்கிறவங்களுக்கு ஆனாலும் சரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்குன்னு நம்ம நினைக்கலாம்.